இன்னொன்று ஒரு என்ன இருந்தாலும் நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறேன், இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அப்போ அதை சொல்கிறது எவ்வளோ, நம்ம ஊர் ஸ்ட்ரக்சர் படி அது எவ்வளோ கஷ்டம். உடல் தேவைகளுக்காக அவன் முடியவே இல்லைன்னா கூட அவனு ட்ரை பண்ணுவான்ல, ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த அதை மட்டுமே முக்கியத்துவம் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் கேரக்டர். பரவாயில்ல, இப்படி ஒரு பெண்ணை கூட ஏத்துக்கிறானா, இல்ல இதுல காமம் தான் இருக்கா, இல்ல என்ன நோக்கத்துக்காக அவன் திரும்பவும் என்ன இருந்தாலும் உன்னுடைய காதலி வேற ஒரு கல்யாணத்துக்குள்ள போய் திரும்ப நீ அவகிட்ட ரிலேஷன்ஷிப்ல போய் இருக்குன்னு நினைக்கிறதே தப்பா, அதுல நியாயம் இருந்தா கூட அதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்டவனா இருக்குங்கிற ஒரு ஏரியா தான். எண்ட் ஆஃப் டே ஒரு ஆண், இது ஆணோட புத்தி இல்லையா. நீங்க அவனை நீங்க மிகப்பெரிய உலகத்தில் மிகச்சிறந்த காதலை ஒத்துக்கிட்டா கூட அடிப்படையில் ஆண் இப்படித்தான் இருப்பாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவன் அதை சொல்லலைன்னா கூட அவனோட ஆள் மனதில் அப்படி வேணா இருக்கும். வணக்கம் மிஷன். வணக்கம். உள்ளொழுக்கு படம் பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப நாளாச்சு மலையாளம் படம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி. அந்த வகையில் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஒரு இன்டென்ஸான சீரியஸான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பார்வதி ஊர்வசி மாதிரியான நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து? நான் ட்ரெய்லர் பார்க்கல, ஆக்சுவலி போஸ்டர்ஸ் தான் பார்த்தேன். பார்வதி ஒரு கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் நடிக்கிறாங்க, ஒரு விஷயம் இருக்கிறாங்க, ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் நான் போனேன். பட் டோட்டலாக இது ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின இஷ்யூஸ் பற்றி பேசுறதும் மனித உணர்வுகளை பற்றி பேசுறது ஒன்று இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் லிட்ரேச்சரோட பாதிப்புங்க அதிகம். நீங்கள் நிறைய லிட்ரேச்சர் ஓரியன்டான அதை பேஸ் பண்ணி எடுத்த படங்கள். அதுக்கு காரணம் ரைட்டர்ஸ் நிறைய பேர் படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணாங்க, அவங்க கதைகள் படமாக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு கல்ச்சராகவே இருக்கிறதால இது பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு இல்லை. பட் நம்ம ஊர்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு பூட்டாத பூட்டுக்கள்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பத்தி இவர் பேசியிருந்தாரு, நம்ம மகேந்திரன் சார் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மறுபடியும்ல ஒன்று இருந்திருக்கு இல்லை. பட் அதை தாண்டி மறுபடியும் ஒரு ஆணோட கதை தானே, அது ஒரு ஆணுக்கு வரக்கூடிய இன்னொரு கதை தானே. அதில் ஒன்றும் பெரிய அதிர்ச்சி ஆச்சரியமோ இல்லை, அது இயல்புங்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. பட் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு உள்ள அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை பேசுறது, அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிற அந்த ஏரியாவை டீல் பண்ணதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பிடிச்சிருந்தது ஒன்று. ரெண்டாவது, ஓவராலா என்னதான் விஷயத்த பேசினாலும், பேசப்படாத விஷயங்களை பேசினாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க என்ன விஷயத்த வேணா பேசிக்குவாங்க, ஆனா படமா ரொம்ப என்கேஜிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது படமாவும் ரொம்ப நல்ல படமா இருந்தது. படமா பார்க்கறதுக்கும் போர் அடிக்காம ஸ்லோவான படம், ஆனால் அட் த சேம் டைம் ஒரு பொய்டிக்கான ஒரு ஃபீல் இருந்தது, பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருந்தது, பயங்கர எமோஷ்னலான ஏரியாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்திகரமான படமாக எனக்கு இருந்தது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதுக்குள்ளே வர பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அது என்ன பிளாட்ஃபார்மில் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த கேரக்டர்ஸில் என்ன கான்ஃப்ளிக்ஸ் வருது, எதனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் வருதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை இந்த படத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்கோம். முன்னாடியெல்லாம் நம்ம இங்கே எப்படி இருந்தோம்னா, எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு காதல் இருந்திருக்கும், ஒரு காதலோ ஒரு சில காதல்களோ இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது தான் ஒன்று, கல்ச்சராகவே அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் படிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு ஊர்லேயே நம்ம ஒருத்தரை காதலிச்சிருந்தா கூட அதற்கு பிறகு அவங்களை சந்திப்பதற்கான வாய்ப்போ அவங்க கிட்ட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளோ மிக மிக குறைவு. எக்ஸப்ட் ஒரே ஏரியாவில் இல்லாமல் இருந்தால், ஒரே ஊர்லேயே ஒரு ஏரியாவில் இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் சந்திக்கவே முடியும், அவ்வளோதான். அது பழைய சாப்டர். இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்திருக்கும், அது அப்படியே முடிஞ்சிடும், ஸ்கூல் முடிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. காலேஜ் வந்ததுக்கு இன்னொரு க்ரஷ் வரும், காலேஜ் முடிஞ்சு அது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம், அப்படி தான் இருந்தது. ஏன்னா தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணை காதலிக்கிறோம், அப்புறம் ஒரு கல்யாண லைஃப்ல போனா கூட நம்ம நினைச்சோம்னா நம்ம அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். அது ரிலேஷன்ஷிப், திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகல, அது சரி தப்புங்கிறத நான் சொல்ல வரல, ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஃபோன் இருக்கு, ஃபோன் இல்லை நம்பர் மாற்றினா கூட சோஷியல் மீடியாவில் எப்படியாவது ரீச் பண்ணிடலாம். எதுவும் இல்லைன்னா கூட நம்பர் மட்டும் இருந்தால் கூகுள் பேல ரீச் பண்ணுறவங்க கூட இருக்கிறான் இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ரீச் பண்ண முடியுங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் முழுமையாக போகிறோம், ஒரு கல்யாண வாழ்க்கையில் முழுசாக போகும்போது இந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அல்லது இந்த வாழ்க்கையை நினைச்ச மாதிரி சந்தோஷமா இல்லை அப்படின்னா திரும்பவும் அது பழைய காதலை தேடி போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் அப்பப்போ டிஸ்கஸ் ஆகுது, அந்த மாதிரி நியூஸ் வருது, பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அந்த ஏரியா தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை ஒரு மாதிரி கொச்சையாவோ இல்லை அதை கிண்டல் பண்ணுற விதமாவோ
இப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த ஜோன்ல போகல, நம்ம ஊர்ல எடுத்து அப்படிதான் போவாங்க. பட் இது அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை பேசுது. அப்படி இருந்தா இப்ப என்ன பிரச்சனை? இப்படியான ஒரு சூழல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு திருப்பி வந்து பழைய காதலனை தேடி போறதுனாலே அவங்களுக்குள்ள திருப்பி ஒரு பந்தம் உருவாகுறதுனால என்ன பெரிய தப்பு இருந்துற போகுது அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அதுதான் ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து முற்போக்கெல்லாம் பேசினா கூட நமக்கு லைஃப்ல ஒன்று வரும்போது அதெல்லாம் ரிசீவ் பண்ண முடியாது. வெளியே பேசலாம், சோஷியல் மீடியாவில் எழுதலாம், வெளியே பேசலாம், வீடியோவில் உட்காந்து பேசலாம். நம்ம லைஃப்ல அப்படி ஒன்று வருதுன்னா அதெல்லாம் ரிசீவ் பண்ண முடியாது. அது எதுக்கு ரிசீவ் பண்ணணுமா வேணாமாங்கிறது வேற டாபிக். ரிசீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதை கட்டாயமாக அப்படி இருக்கிறதெல்லாம் ரிசீவ் பண்ணணுமாங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று வேணும்னே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டே போறது, வேற ரிலேஷன் வச்சுக்கிறது, அதை நியாயப்படுத்துறது, அதை குளோரிஃபை எழுதுற எழுத்தாளர்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க நிறைய பேர். உன்னுடைய காதலி இல்ல உன்னுடைய மனைவியை நீ மனதார நேசித்தால் அவள் உன்னுடைய காதலித்துக் கொண்டிருக்கும்போது இன்னும் வெளியே சென்று 4 பேரை காதலித்தா கூட அவளை ஏற்றுக்கொள் அப்படின்னு எழுதுறவெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறான். அதெல்லாம் வேற டைப், அந்த ஏரியாக்குள்ள வரும். பட் சிச்சுவேஷன் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஒரு இன்னொரு காதலோ அல்லது ஏற்கனவே இருந்த காதலனையோ கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வர்ற ஏரியாவை டீல் பண்ணியிருக்கு இந்த படம். அதுதான் எக்ஸாக்ட்லி கதை. அதுதான் அந்த ஏரியாவை டீல் பண்ணுறது அப்படிங்கும்போது அதை ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை, அட் த சேம் டைம் அதில் இருக்க நியாயம் இருந்தால் கூட அதை எப்படி ரிசீவ் பண்ண முடியும், அது கஷ்டமாச்சே அப்படிங்கிற இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை எல்லாமே பேசுது. எல்லா ஏரியாவுமே அதை டச் பண்ணுது. இல்லை அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட உணர்வுகளையோ இல்லை மற்றவங்களுடைய கோபங்களையோ வந்து ஒதுக்கி வைக்காம அவங்களோட நியாயத்தையும் பேச வைக்குது. டைலாக் மூலமாவோ காட்சிகள் மூலமாவோ அவங்களோட நியாயமும் அதில் சொல்லப்படுகிறது. அப்படி ஒன் ஃபைன் டேல அப்படிங்கிறது இல்லாமல் அது ஒரு ப்ராசஸாகவே, அது ஒரு லைஃபாகவே அழகாக அதை ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல சுச்சுவேஷனில் ஒரு சிக்கலான பிரச்சனை நடக்கும்போது அந்த சிக்கலான பிரச்சனைக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருந்தால் அதை எப்படி டீல் பண்ண ஒன்று இருக்குல்ல, அதை அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே சென்சிபிளான ஒரு ஏரியா. எப்படி தொட்டாலும் தப்பாக போயிடுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. மோரோவர் அது கரெக்டாக கன்வே ஆகாமல் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியானோம். 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ், பார்வதி அண்ட் ஊர்வசி. இல்லை, இந்த படம் அவங்க 2 பேரும் தான். இந்த படத்தில் ஊர்வசியையும் பார்வதியையும் தவிர்த்து வேற 2 பேரும் நம்மளால யோசிக்க முடியல. ஆப்வியஸ்லி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம 80s 90s கதாநாயகிகளை எடுத்துட்டிங்கன்னா டாப் பர்ஃபார்மர் வந்து ஊர்வசி அவர்கள். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம ஊரில். ஊர்வசியை நம்ம வந்து தமிழ் ஹீரோயினை தான் பார்க்குறோம், அவங்கள மலையாள ஹீரோயினை பார்க்கறது இல்லை. எக்கச்சக்கமான படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கமலுக்கு பிடிச்ச நடிகைகளில் ஒருத்தங்க வந்து ஊர்வசி அவர்கள். ஸோ எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மர். தமிழில் ரீசெண்டாக வந்த ஜேபிபியில் வேற லெவலில் ஒரு லைஃப் டைம் கேரக்டர் அது. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவ்வளோ ஏரியா இருக்குது. ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க ஃபேமிலியில் எப்படி ஒரு பிரச்சனை, ஐயோ அந்த கௌரவம் என்ன ஆகுறது, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு கட்டத்தில் சரி ஓகே ஃபைன் தானே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அதை ரிசீவ் பண்ணிக்கிற, அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பெயினோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தருணங்கள் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, மிரட்டிட்டாங்க. இதில் என்னன்னா இவ்வளோ விஷயத்தையுமே எங்கேயுமே இந்த வாய்ஸை ரைஸ் பண்ணுறது, அழுது புரள்றது, பிரச்சனையாக்குறதுங்கிறதே இல்லை. ரொம்ப சட்டிலாக எல்லாரும், ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா எதையுமே அந்த கதையே அப்படி தான் இருக்குது, சுச்சுவேஷனே பேடாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனுக்கு நடுவில் நம்ம கத்தி எதுவும் பேசிட முடியாது, ஏதாவது பேசினா வெளியே தெரிஞ்சதுனால நம்ம கோபத்தையோ நம்ம உணர்வையோ ரொம்ப சைலண்டாக தான் மென்மையாக தான் வெளிப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு வீட்டுக்குள்ளே. அது கஷ்டம். அதை கோபமாக கத்திடலாம், பேசிடலாம், ஏதோ ஒன்று பண்ணிடலாம், அழுதுடலாம், புரண்டலாம். பட் ரொம்ப சைலண்டாக கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டுரும். அப்போ அது கேட்காத அளவுக்கு தான் நான் என் கோபத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்த முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ சிக்கலான விஷயம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது. மிரட்டிட்டாங்க ஒரு விஷயம். பார்வதி சொல்ல வேணாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மரில் ஒருத்தங்க வந்து பார்வதி. எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மர் அவங்க. இந்த மாதிரி கேரக்டர் அவங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக அவங்க சமீப நாட்களாக கடந்த ஒரு 10 வருஷமாவே நீங்கள் என்ன நின்ற மொய்தீனா இருக்கலாம், சார்லியாக இருக்கலாம், அப்புறம் அவங்க உயரே, அப்புறம் அவங்க தனியாக பண்ண நிறைய படங்கள், எல்லா படத்துலையுமே ஒரு அற்புதமான கேரக்டர் தான் அவங்களுக்கு கிடைக்கும். கடைசி அதுக்கு முன்னாடி புழு அப்படின்னு ஒரு படம், மம்முட்டி சாரோட படம், அதில் ரொம்ப சட்டிலாக ஆணவ கொலைக்கு உள்ளாகிற தங்கச்சி, மம்முட்டியோட தங்கச்சியாக வராங்க. ஒரு தலித் பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு தலித் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அண்ணன் கொலை பண்ணிடுறாரு மம்முட்டி அவங்களும். அந்த கேரக்டராக வராங்க. அவங்களுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கேரக்டர் தான் அப்படி சைலண்டாக வந்துட்டு போனாங்க. இந்த படத்துலையும் ஒரு சைலண்டாக இருந்து அதே நேரம் வெடிச்சு இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்க, இந்த இடத்துல என்னால் இருக்க முடியும், நான் போகிறேன், என்னை விட்டுருங்கன்ட்டு தன்னோட உணர்வு அப்படி வெடிச்சு சொல்றது ஒன்று இருக்குல்ல. அது இன்னொன்று, ஒரு என்ன இருந்தாலும் நான் காதலில், நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறேன், இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது இல்லை. அப்போ அதை சொல்கிறது எவ்வளோ, நம்ம ஊர் ஸ்ட்ரக்சர் படி அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கில்ட்டு ஃபீலோட அதே நேரம் அதில் என்ன தப்பு அப்படிங்கிற உணர்வும் அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு
பல குழப்பங்கள் இருந்த சிக்கலான கேரக்டர் அதை எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரோ, அந்த சத்தமாக பேசக்கூடாது ஆனால் அந்த இடத்துல ஒரு கோவம் வருதுங்கிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ மழை நின்னா ஒரு விஷயம் நடக்கணுன்றது, ஆனால் மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் படம் முழுக்கவே நிறைய இருந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம், அது இந்த படத்தை அதான் சொன்னேன். இந்த படம் வந்து ஆல்ரெடி ஒரு சிக்கலான பிரச்சனை ரொம்ப சிக்கலான ஏரியாக்குள்ள நடக்குது. பட் ஒரு நார்மலான டேயில் இல்லை நார்மலான ஒரு ஃபேமிலியில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வேற, அதை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு நடுவில் ஊர் முழுக்க மழை, தொடர் மழை, வீடை சுற்றி வெள்ளம், வீட்டுக்குள்ள வேற ஒரு பெரிய சோக நிகழ்வு, துக்க நிகழ்வு, இதுக்கு நடுவில் இது அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு சிக்கலான பிரச்சனை. அப்போ இதை டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து டைரக்டரோட ஒரு கிளவர்னஸாக தான் அதை பார்க்குறேன். கிளவர்னஸ்னா இது நார்மலான ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலிக்குள்ள நடக்கிறதா கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் அப்படி இல்லாமல் அவரே அதை சிக்கலாக்கி இருக்காரு. இப்படி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் நடுவில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அதனால இந்த பிரச்சனை வெளியே தெரிய வருது, அப்படி இப்படின்னு அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அது. அதனால தான் இந்த படம் வந்து நம்ம யூஷுவல் கதை மாதிரி இல்லாம சிக்கலான பிரச்சனையா இருந்தா கூட ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். இது எக்ஸ்ட்ரானரி பிரச்சனை, எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். அதிசிக்கலான பிரச்சனை, அதிசிக்கலான சிச்சுவேஷன் நடக்குதுங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல, ஸ்டோரியோட ஐடியா, அதை சிக்கல் இல்லாத ஸ்கிரீன் பிளேல புரிய வச்சது. நல்ல வசனங்கள், குறைவான வசனங்கள், ஆனா ரொம்ப டெப்தான வசனங்கள் மூலியமா அந்த டைரக்டர் தான் எழுதியிருக்காரு கதையுமே. ஸோ அதை வெளிப்படுத்தினதுங்கிற இந்த ஏரியா வந்து இட்ஸ் ஃபைன், வெரி நைஸ் ஆக்சுவலி. அது என்ன ஆகுது, நம்ம படத்து மேல இருக்கக்கூடிய யூஷுவல் சிச்சுவேஷன்னா வேற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி பிரச்சனையா இருக்க ஒரு சிச்சுவேஷன், அதை இன்னும் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி என்ன ஆகும் தெரியல, இதுக்குள்ள தெரிஞ்சிருமா என்ன ஆகுன்னு தெரியலங்கிற அந்த ஒரு கியூரியஸை, அந்த ஒரு பெயினை அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டால, இதுக்கு நடுவில் இப்படி ஒன்று நடக்குது, ஐயோ என்ன பண்ணுவாங்க மாமியார், இப்படி ஒன்று நடந்தால் எந்த மாமியார் தான் அதை ரிசீவ் பண்ண முடியும், எந்த ஃபேமிலி தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எந்த அப்பா தான் அதை ஒத்துப்பாப்புல எல்லாம் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ராமா வந்து நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடமா இருக்குது. இல்லைனா அடுத்து என்னங்கிற அப் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ஃபேக்டரும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவரோட ட்ரீட்மெண்ட் வேற ஒரு மாதிரி கொஞ்சம் பொயட்டிக்காக இருந்துச்சு இல்லை, அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? ஆமாம், இதை நினச்சா இந்த ஏரியாவை பயங்கர ஹியூமராக எடுத்துகிட்டு போகலாம். இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப சீரியஸாக காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பெரிய அடிதடி பிரச்சனைகளாகி எடுத்துகிட்டு போகலாம். பட் இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பொயட்டிக்காக, ஒரு வலி மிகுந்த பொயம். பொய்டிக்னா அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த இதெல்லாம் கிடையாது, மனதுக்கு குளிர்ச்சியான கவிதை கிடையாது. இது ரொம்ப பெயினான ஒரு பொயம் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைரக்டரோட ஐடியா. ஒன்று அந்த குட்டநாடு மாதிரியான ஒரு ஏரியா, அங்கே வந்து எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இது ஒரு மழைக்காலம், மொத்தமே ஆறும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு, ஒரு மாதிரி ரம்மியமான சூழல். ரெண்டாவது அந்த சூழலுக்குள்ள நடக்கிறதுனால டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எஸ்பெஷலி கேமராமேன் வந்து ஆல்ரெடி பெரிய கேமராமேன், அவர் பெரிய படங்கள்லாம் பணியாற்றிருக்காரு. ஸோ ஒரு அழகான கேமரா வேலை, ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கு. ஒரு வைட் ஷாட்ல அதை மொத்தமே அந்த ஊரே தண்ணியில மூழ்கினா மொத்தமா அழிஞ்சு போற மூழ்கல்ல, ஒரு வெள்ளத்திலே மிதந்துட்டு இருப்போம்ல, மழை எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வாரம் வெள்ளத்திலே இருப்போம் சென்னையில, வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழலை அதை கண்ணுக்கு அதை ஒரு மாதிரி நல்லா அழகா காமிச்சிருக்கிறாங்க. என்னன்னா இப்போ அந்த சீனை கேமராமேன் எப்படி காமிக்கிறாரு, நீங்க வேற மாதிரி மியூசிக் போட்டு அது பயங்கர பியூட்டியா மாறிடும். அப்போ அந்த இடத்துல மியூசிக் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். மஞ்சுமல் பாய்ஸ்லாம் பண்ணவர் பெரிய மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு அவர் நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கும்பலை நைட்ஸ் மாதிரி படங்கள்லாம் பண்ணவர். ஸோ அவரோட மியூசிக் வந்து அந்த உணர்வை என்ன ஆகுது, அந்த கலரை, அந்த காட்சி அமைப்புக்கு இவரோட மியூசிக் வந்து அதை அந்த பொய்டிக்கான சிச்சுவேஷனை ஒரு பெயினான பொயமா மாத்துது. ரொம்ப அழகான, துருத்தல் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்மூத்தான எடிட்டிங், கட்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான எடிட்டிங். ஸோ டைரக்டரோட ஒரு ஐடியாவை மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாருமா சேர்ந்து இது ஒரு பயங்கரமான ஒரு பெயினான பொயமா வந்து ஆடியன்ஸுக்கு வர்றவங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு கன்வே ஆகணுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த ஒர்க்கில். அதை பார்க்கும்போதே எங்கேயுமே துருத்தல் இல்லை, எங்கேயுமே எக்ஸ்ட்ரா போட்டு வாசிக்கல, எங்கேயுமே பயங்கர ஒரு சக் எடிட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கூலாக டைரக்டர் என்ன விஷுவலாக நினச்சாரோ அதை ரொம்ப கூலாக உட்காந்து அழகான ஒரு படைப்பாக கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் நமக்கு வரும்போது கண்ணெல்லாம் கண்ணீர் துளி வந்துடுது ஒரு மாதிரி. ஆனால் நம்ம அழுது புலம்ப வைக்கிற மாதிரியான ஒரு பெரிய வசனங்களோ பெரிய காட்சி ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த டெப்த்து,
அப்படியே அந்த போட்டில் அவங்க 2 பேர் வரும்போது அப்படியே அந்த கேமரா அப்படி விரியுது, அவங்க 2 பேரும் அப்படியே சேர்ந்து அப்படியே திருப்பி அப்படி போகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துருதான். அதை அழகாக பிளான் பண்ணாங்க, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த பேசிக் டிசைன் பேப்பர் ஒர்க்கில் நல்லா வந்துடணுங்கிறது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை எந்த பிசிறும் இல்லாமல் ரொம்ப கம்மியான நாட்களில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஊர் தான், ஒரே ஊர் வீடு, 1-2 வாட்டி ஹாஸ்பிட்டல், அது மாதிரி 2-3 இடங்கள் வெளியே போயிட்டு வராங்க தாண்டி ஒரே ஏரியாவில் தான் படம் நடக்குது. ஸோ அதனால கம்மியான நாட்களில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ஒரு மாதிரி நல்லாவே எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பேசக்கூடிய படமாக இருக்குது. ஃபீமேல் கேரக்டர்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க, என்ன மாதிரி கேரக்டர் டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வரக்கூடிய ஆண் கதாபாத்திரங்கள் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்கோப் என்ன? ஆமாம், இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறவர், லீட் ரோல் பண்ணியிருக்கிறவர் யாருன்னா நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், டியர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். நம்ம டொயினோட படம், அதில் ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாரு. அப்புறம் நம்ம கண்ணூர் கோயிலில் வில்லனா வந்திருந்தார். ஒரு மாதிரி நல்ல முகம் அவருக்கு, ஒரு தமிழாள் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு, நல்ல ஹைட்டாக, ஒரு நல்ல முகம், ஒரு திராவிட முகம் அவருக்கு, நல்ல பெர்ஃபார்மர், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மர். இந்த படத்தில் அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு கேரக்டர். அப்புறம் பார்வதியோட கணவனாக வரக்கூடிய கேரக்டர், அப்புறம் பார்வதியோட அப்பாவை வரக்கூடிய கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் ஆண்கள் கதாபாத்திரமாக வருதுன்னு நினைக்கிறேன். கணவன், காதலன், அப்பா, உங்க 3 பேருக்குமே இந்த நான் சொன்ன பிரச்சனையின்படி 3 பேருக்குமே முக்கியமான ரோல்ல இல்லையா, மாமனார் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அப்பா, ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்பா எப்படி ஏற்றுக்கிறாரு, கணவன் என்ன ஆகுறாரு, காதலன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கிறது அந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். ஸோ அந்த 3 கேரக்டரையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேருமே இப்போ அப்பா கேரக்டர் பண்ணவர் நம்ம அப்பன் படத்தில் அற்புதமான ரோலில் நடித்தவர், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோலு, பயங்கரமான எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்பன் படம்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இந்த பையன், அப்புறம் அவருமே வந்து கணவராக வர்றவர் நிறைய படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்லாம், காமிக்கான ரோல், பெரிய ரோல்லாம் ஒரு ஃபுல் அண்ட் ரோல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் சின்ன சின்ன காமிக்கலான ரோல் ஒரு மாதிரி பண்ணுவார் வச்சுக்கோங்களேன். அவர் தான் கணவராக வராரு. அப்போ ஒரு கணவன் வந்து எப்படி இருக்கிறான், அவனோட நோக்கம் என்னவா இருக்கு, அவன் ஒரு டைலாக்லாம் இருக்கு, உங்க பையன் ஒரு நாள் கூட என்ன வந்து எங்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது, என்ன ஒரு மனைவியாவே அவன் என்ன மதிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்போதே அவர் கேரக்டர் அப்படின்னு புரியுது. உடல் தேவைகளுக்காக அவன் முடியவே இல்லைன்னா கூட அவனு ட்ரை பண்ணுவான்ல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த அதை மட்டுமே முக்கியத்துவம் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் கேரக்டர். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தீவிர நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சீனு, அந்த பெயினை தாங்க முடியாம அழுறது, கத்துறது, ஒரு 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 நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சீன்ஸு நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த பையன் ஒரு காதலன், முன்னாள் காதலி, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, திருப்பி அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைலாம் ஒன்று இருக்குல்ல, அதுல என்னதான் பரவாயில்ல இப்படி ஒரு பெண்ணை கூட ஏத்துக்கிறானா, இல்ல இதுல காமம் தான் இருக்கா, இல்ல என்ன நோக்கத்துக்காக அவன் திரும்பவும் என்ன இருந்தாலும் உன்னுடைய காதலி வேற ஒரு கல்யாணத்துக்குள்ள போய் திரும்ப நீ அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்ல போய் இருக்குன்னு நினைக்கிறதே தப்பா, இல்ல அதுல நியாயம் இருந்தா கூட அதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்டவனா இருக்குங்கிற ஒரு ஏரியாலாம் இருக்குல்ல, அது அழகா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் டே அவன் ஒரு ஆண், அவங்களே கடைசி என்ன வார்த்தை வரும், என்ன இருந்தாலும் நீ வந்து இன்னொருத்தனை பொண்டாட்டி தானே, இது ஆணோட புத்தி இல்லையா, நீங்க அவனை நீங்க மிகப்பெரிய உலகத்தில் மிகச்சிறந்த காதலனை ஒத்துக்கிட்டா கூட அடிப்படையில் ஆண் இப்படித்தான் இருப்பாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவன் அதை சொல்லலைன்னா கூட அவனோட ஆள் மனதில் அப்படி வேணா இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு அவன் ஏன்னா அடிப்படையில் ஆண் அப்படித்தாங்கிறத அந்த ஏரியாவை டீல் பண்ணி ஆகட்டும். ஒரு அப்பா வந்து எக்காரணம் கொண்டும் அதை இதெல்லாம் ரிசீவ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கூடிய அப்பா, பட் ஏதோ ஒரு கட்டத்தில் ஓகே சரி ஓகே எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் தான். அதை அக்செப்ட் பண்ணலாம் மாட்டாங்க அப்பா, அக்செப்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைன் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே அவ்வளோதானே நான் விளையிறப்பா அப்படிங்கிற ஒரு மூடில் இருப்பாங்க அப்பா. அந்த மாதிரி இந்த ஒரு 3 கேரக்டரையுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேருக்குமே என்ன சொல்றது, அவங்கவுங்க கேரக்டருக்கு உண்டான ஸ்கோப் இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெயினாக அந்த காதலன் கதாபாத்திரம் ரொம்ப சிக்கலான ஒரு கதாபாத்திரம் தான். அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இருக்கு, இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, திரும்ப நம்மளை ஏமாத்திடுவாளோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ண வழி இல்லாமல் தான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, அந்த பிரச்சனைலாம் யோசிக்காம என்ன ஏமாத்திட்டு போனதானேங்கிற ஒரு மூடில் இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேனே, நான் தியாகி தானே அப்படிங்கிற ஒரு மூடில் இருப்பாங்க. ஒரு நல்ல இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதை அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. கிளைமாக்ஸ்ல என்னன்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் முடிய போகுதுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அது ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்தது. அது இல்லை அப்படி நடக்கக்கூடா, அதுல இன்னும் கொஞ்சம் பட் அப்படிதான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதில் ஒன்றும் த்ரில்லர் மூவி கிடையாது, என்ன ட்விஸ்ட்லாம் கொண்டு வர்றதுக்குங்கிறதால ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுப்போம் தான்.
பட் அதில் இன்னும் கொஞ்சம் அப்படி நடக்காத அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுதான் கிளைமேக்ஸ், ஃபைன். நம்ம அந்த ஏரியாவில் நமக்கு ஓரளவுக்கு ஓகே, அப்போ இப்படி தான் நடக்க போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துடுறோம். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் தான் ஆக்சுவலி. அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு இல்லை, பட் அது ஒரு சின்ன மைனஸ் தான். ஃபைன். ஆண் கதாபாத்திரங்கள் ஒரு மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த காதலன் கேரக்டர் வந்து இம்ப்ரெசிவாக தான் கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. நான் அப்படி தான் இருப்பான், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மெசேஜ் சொல்ல வராங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய பழைய காதல் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அப்படி இப்படிலாம் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாமல் அதில் நீங்கள் திருப்பி சேர்ந்து வாழ்கிறதுனாலையோ இல்லை முன்னாள் இருக்கிற ஃபேமிலியில் பிரச்சனை, ஸோ முன்னாள் காதலை தேடி போகிறீங்க, அவங்க கூட ஒரு லைஃப்பை வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அது வந்து கொலை குற்றம் கிடையாது, அது பெரிய துரோகமோ அப்படிலாம் கிடையாதுங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க ரொம்ப முற்போக்குவா. அட் த சேம் டைம் நீங்கள் என்னதான் அப்படிலாம் நினச்சா கூட அடிப்படையில் அவன் இப்படி இருப்பான், அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பெண்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஓகே, ஐயோ உலகத்தின் மிகச்சிறந்த காதல் மூடுக்கெல்லாம் போயிடாதீங்க, அவன் மிகச்சிறந்த காதலனா கூட இருந்தா கூட அவன் அடிப்படையில் ஒரு ஆண், அவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கும், இன்னைக்கு இல்லைன்னா அவங்ககிட்ட நாளைக்கு இந்த ஒரு வார்த்தை வந்துருங்கிற விஷயத்தையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கதா பார்க்குறேன். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது பிரேக் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப் போற எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றை விட ஒன்று பெட்டரோ இல்லை நம்ம பழைய லைஃப்ல போயிடலாம நினைச்சா கூட பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது அவன் அப்படிதான் இருப்பான், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா டைரக்டர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே சென்சிபிளா ஒரு படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இப்படி ஒரு ஏரியாவை எடுத்து படம் பண்ண முடியுது இல்லை, இதை இன்னைக்கு பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜோதியா மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டோ இல்லைன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நயன்தாராவோ த்ரிஷாவோ மாதிரியான அவங்களை ஹீரோயினாக வச்சு ஊர்வசி மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை ஊர்வசியை வச்சு இங்கே இப்படி ஒரு கதை பண்ண முடியும்னா நோ. அதற்கு இங்கே இருக்க இயக்குநர்கள் மூலம் அப்படி யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. யோசிச்சாலும் அப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஹீரோயின்கிட்ட சொல்ல முடியுமா, அப்படி ரீச் பண்ணுறக்கூடிய ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. அப்படி ரீச் பண்ணிட்டாலும் அவங்க இதை அக்செப்ட் பண்ணி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நடந்துட்டா கூட ப்ரொடியூசர் இந்த படத்தை தயாரிக்க வருவாரா அப்படிங்கிறதுல இவ்வளோ கேள்விகள் இங்கே இருக்கும்போது அங்கே இது ஒரு படத்தை எடுத்து ஒரு அழகான ஒரு வலி மிகுந்த ஒரு கவிதை மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த படம் ஓடுது ஓடல சக்ஸஸ்ஃபுல் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் இப்படி ஒரு படைப்பை எடுக்க முடியுது, எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுதுங்கிறது இருக்குல்ல, இதுதான் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா கேரளா இண்டஸ்ட்ரியில நம்ம பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே பெருசாக யாரும் பெருசாக டாக் இல்லை, 1-2 பேர் பிடிக்கலன்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் நல்ல மார்க் தான், எல்லாமே ரிவ்யூலாம் நல்லா தான் வந்திருக்கு. ஓடிடியில் வந்துச்சுன்னா இது ஒரு டாக்கா மாறுவதற்கும் சான்சஸ் இருக்கு. பட் சில படங்கள் நல்ல படமா இருந்தா கூட இது ஓடிடியில் வந்தால் ஒரு டாக்கா மாறுன்னு பேசுகிறோம், ஆனால் ஓடிடியில் வந்தால் கூட சில படங்கள் டாக் இல்லாமல் கூட போயிடுது. அதனால் நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரியான ஒரு ஏரியா பொதுவாக இந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம தமிழ் இந்த மாதிரியான படங்கள் அங்கே வருது, ஆனால் அங்கே அதை ஊரில் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இல்லையே தெரியல. இங்கே இந்த படங்கள் வரலன்னா கூட இந்த மாதிரி சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்கு. இங்கே தைரியமாக ஒரு பெண் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு விஷயத்தை எழுத முடியும். அந்த ஒரு ஸ்பேஸ் சொசைட்டியில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் படைப்பில் தான் வரல. சொசைட்டி ரெடி தான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, மக்கள் ரெடி. இப்படி ஒரு படத்தை எடுத்தால் கூட பார்ப்போம், அதில் இருக்கக்கூடிய சரி தப்பு என்னென்னு புரிஞ்சுப்போங்கிற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க, ரசிகர்கள் வந்துட்டாங்க. படைப்பாளிகளோ ப்ரொடியூசர்ஸோ நடிகர்களோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களாங்கிறதான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா காதல்ங்கிற ஒரு படம் அங்கே வரும்போது இங்கே ஏன் வராது, எப்போ எந்த காலத்தையும் வராதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ காதல் படத்தை பாருங்கள், மம்முட்டி சார் பண்ண படம், கிட்டத்தட்ட இது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அஃபெக்ஷன், இன்னொரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு சப்ஜெக்ட் தானே, பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட் தானே. மேபி சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னா இது ஒரு டாக்கா மாறுவதற்கும் சான்சஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும், எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்ல படம், பார்க்க வேண்டிய படம், ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஓவராலாக இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? நல்ல, எனக்கு பெரிய குறைகள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினதுக்காகவும், இந்த சப்ஜெக்டை ரொம்ப அழகாக கவிதை மாதிரி எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்ததுக்காகவும், ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் மூலிமா நம்மளை வந்து வியக்க வச்ச 2 நடிகைகள் மூலமாக நம்ம இந்த படத்தை ஒரு நல்ல படமாகவே கருதும். கண்டிப்பாக 4.25 கொடுக்கலாம். ஸோ என்னுடைய மார்க். படம் பற்றியும் படம் பேசின விஷயம் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி.